அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அழகும் அறிவும் நிறைந்த தமிழ் கடவுள் என்றால் முருகன்தான். முருகனின் 6 படை வீடுகளை தரிசிப்பது பெரும் பாக்கியம் என்பார்கள் முருக பக்தர்கள். அந்த 6 படை வீடுகளின் சிறப்புகளை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். 6 படை வீடுகள் கொண்ட முருகப்பெருமானின் ஒவ்வொரு படை வீடும் ஒவ்வொரு தனித்தனி சிறப்புகளை பெற்றுள்ளது. தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு உகந்ததாக கருதப்படும் கோயில்கள் 6 படை வீடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்சோலை ஆகியவை அந்த 6 படை வீடுகள் ஆகும். இப்படை வீடு கோயில்களுக்கு சென்று முருகப்பெருமானை வணங்கினால் ஆரோக்கியமான, வளமான, நிம்மதியான வாழ்வினை நாம் பெறலாம். திருப்பரங்குன்றம் இது முதல் படை வீடு. இங்கு சுப்பிரமணிய சுவாமி மணக்கோலத்தில் காட்சி தருகிறார். அசுரனை வென்ற அவர் இத்தலத்தில் இந்திரனின் மகளான தெய்வானையை திருமணம் செய்து கொண்டார். முருகன் அமர்ந்த கோலத்திலுடன் இங்கு இருப்பது சிறப்பு. இத்தலத்தில் மலை வடிவில் சிவபெருமான் அருள் புரிகிறார். சிவனின் பெயரால் இத்தலம் திருப்பரங்குன்றம் எனப்படுகிறது. முருகனின் அருகில் நாரதர் தாடியுடன் இருப்பது குறிப்பிடத்தக்கது. திருச்செந்தூர் 2ஆம் படை வீடு. இது கடலோரத்தில் அலைகள் வீச அமைந்துள்ளதால் அலைவாய் என்று பெயர் கொண்டது. முருகப்பெருமான் சூரர்களை வெல்வதற்கு முன்பும் பின்பும் தங்கிய இடம் இது. இவரது திருவடிகளை படகுக்கு இணையாக சொல்வார்கள். அதனால்தான் இந்த முருகனின் திருவடிகளை வணங்கினால் பிறவி பெருங்கடலை கடக்கலாம் என்ற நம்பிக்கையை பக்தர்கள் கொண்டுள்ளார்கள். பழனி 3ஆம் படை வீடு. மருந்தே மலையாக அமைந்த தலம் இது. பழனியில் கால் வைத்தாலே பாதி நோய் தீரும். மலை ஏறிவிட்டால் முழு நோயும் தீரும். 12 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து காலை 4 மணிக்கு எழுந்து நீராடி கிரிவலம் வந்து மலை மீது ஏறி முருகன் திருவடி தரிசித்து தியானத்தில் அமர்ந்தால் அனைத்தும் ஒன்றே என்ற அற்புத தத்துவ விளக்கம் பெறுவதுடன்